இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். என்ன விஷயம் மேடம்? கால் பண்ணி வர சொன்னீங்க. ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? பிரச்சனை ஆரம்பிக்கல நந்தினி, முடிய போகுது. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, மலர் இங்க வச்சே காலி பண்ண ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன். அதை யாரு கச்சிதமா முடிக்க முடியுங்கிற ஆளையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். சூப்பர் மேடம். யார் மேடம் அந்த கச்சிதமான ஆளு? யாருன்னு சொன்னா உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. பேரு வேல்முருகன். இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான். தரமான கூலிப்பட கும்பல சப்ளை பண்ற கெத்தான ஒருத்தன். என்னைக்கோ எப்பவோ என் கையால அவனுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். நிச்சயமா எனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் முன்ன வந்து நிப்பான். உங்க ரேஞ்சுக்கு நீங்க சென்னையில இருந்து கூட டிசைன் ஆளுங்களை இறக்கலாம் மேடம். ஆனா ஏன் பக்கத்து ஊர்ல இருந்து ஆளுங்களை செலக்ட் பண்றீங்க? அதுலதான் முக்கியமா ஒரு லாஜிக் அடங்கியிருக்கு. சென்னையில இருக்கிற கொலைகாரங்களுக்கு வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இருக்காது. ஆர்வ கோளாறுல மாட்டிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஊர் நாட்டானுங்களுக்கு தான் வேகம், விவேகம், வெறி எல்லாமே இருக்கு. நேக்கா எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு விஷயம் எப்படி மேடம் தெரியுது? அனுபவம் தான் நந்தினி. வாழ்க்கையோட எல்லா மூல முடுக்கையும் பார்த்தவனா. ஹலோ, எப்படி இருக்க வேல்முருகன்? நான் யாருன்னு தெரியுதா? பிரியங்கா மேடம், எப்படி இருக்கீங்க? உங்களையும் உங்க குரலையும் மறக்க முடியுமா? பரவாயில்லையே, நான் கூட நீ என்ன மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். மறக்கக்கூடிய ஆளா மேடம் நீங்க? இல்ல, நீங்க எனக்கு பண்ண உதவியை தான் மறக்க முடியுமா? நீங்க எனக்காக மேலிடத்துல பேசினதால தான் போலீஸ் என்கவுண்டர்ல இருந்து விடுபட்டு இன்னைக்கு உயிரோட உங்க முன்னால பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உயிர் பிச்சை போட்ட தெய்வம் மேடம் நீங்க. ஐயோ, எதுக்கு பிச்சை கிச்சன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டேன்? உண்மையா தானே மேடம் சொன்னேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்க தான் ஃபோன் பண்ணேன். உதவியா மேடம்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உதவிலாம் சொல்லி என்னை மூணாவது மனுஷன் ஆக்கிடாதீங்க. பிரியங்கா மேடத்துக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அதுல ஒரு சின்ன திருத்தம். என்ன?